சுபாஷ் என்னை காப்பாத்துடா. டேய் நீ எப்பறம் அந்த வேர்கள்ட்ட மாட்டின? இந்த பக்கமா வரும்போது தெரியாம ஒரு வேற மிஸ்டேண்டா, அது என் காலை பிடிச்சிக்கிச்சுடா. அட பாவி. என்னது? சுற்றி உள்ள ஐம்பூதங்களின் வார்த்தைகளை கண்டுபிடி, இல்லை என்றால் உன் நண்பன் பாறையில் நசுங்கி சாவானா. எம்மா பெரிய பாரு. நீங்க மறக்காம லைக் போட்டுருங்க. வார்த்தைகளை கண்டுபிடிக்கலாம் நேரம் இல்ல. இந்த வேற என் கையாலே பிச்சு வீசுறேன். கையில நல்லா குத்திருச்சே. என்ன ரத்தம் போட்டோன்னு இது எழுத்து தெரியுது. வாயுவா? டேய் ஒரு பேர் போயிடுச்சுடா, நான் 4 பேர் இருக்குடா. டேய் அப்பனா அந்த எக்ஸ் மார்க் இருக்கிற இடத்துல உள்ள வார்த்தைகள் தான்டா உனக்கான சொல்யூஷன் நினைக்கிறேன். எக்ஸ் மார்க் இருக்க இடமா? டேய் அந்த மரத்துல ஒரு எக்ஸ் இருக்குடா. மரத்துல எங்க இருக்கு வார்த்தை? டேய் மேல ஒரு குருவி கூடு இருக்குடா, அதுல தான் அடுத்த விடை இருக்கணும். மேலே ஏறிரும். என்ன இது? ஏதோ ஒரு இரும்பு தகடு இருக்கு. வார்த்தை அக்னி. 2 பேர் விட்டுருச்சு. டேய் நீ அந்த 3 கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அந்த கல்லிய தள்ள வந்து மூளை சதறிடும் போலடா. கொஞ்ச நேரம் பொறுத்துக்கடா வரேன். இந்த இருக்கு. என்ன இது? என்ன வார்த்தை எழுதி இருக்குன்னே தெரியலையே. ஜிலேபியை பிச்சு போட்ட மாதிரில இருக்கு. என்னவா இருக்கும்? ஓ வார்த்தைகள் தலைகீழா இருக்கா? ஆனா இந்த தண்ணியோட ரிஃப்ளெக்ஷன்ல கரெக்டா தெரியுது. ஜல சூப்பர். அடுத்த வார்த்தையை கண்டுபிடிக்கணும். எங்க இருக்கு? இந்த இருக்கு மார்க்கு. அப்ப இந்த குழிக்குள்ளதான் ஏதோ ஒரு வார்த்தை இருக்கணும். உள்ள போ. கை உள்ள போக மாட்டேதே. ஆனா அந்த வார்த்தை உள்ள இலையில தான் எழுதி இருக்கு. சரியா தெரிய மாட்டேதே. இது எப்படியே வெளியில கொண்டு வர்றதுக்கு ஐடியா கிடைச்சிருச்சு. இதே மாதிரி இந்த குழி ரொம்ப வரையும் தண்ணியை ஊத்தணும்னா அந்த இலை மேல வந்துடும். கிடைச்சிருச்சு. என்னது? பிரித்திவி. ஒண்ணு ஜல, இன்னொன்னு பிரித்திவி. டேய் இன்னும் 1 இருக்குடா. டேய் நானும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன்டா, அந்த ஒரு வார்த்தை மட்டும் கிடைக்கவே இல்லை. கிடைக்கலையா? டேய் அந்த பாறையை பாரா. இங்க இருக்கா கடைசி வார்த்தை? ஆகாசா. ஆத்தாடி கல்லு. தப்பிச்சாச்சு. ஜஸ்ட் மிஸ்டா.